அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுவையான வடகரி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். 150 கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை. அது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு. வாங்க வடகரி செய்முறைக்கு போகலாம். அடுப்பில் வாணலியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு வெடிக்க விடணும். பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடணும். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஒரு பக்கம் வடகரி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இட்லி. அது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும் தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. அதை நல்லா வதக்கி விடணும். அப்புறம் 4 பச்சை மிளகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நாம் இந்த கடலைப்பருப்பு, வேக வச்ச கடலைப்பருப்பை உதுத்தி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். அதில் இப்போ கடலைப்பருப்பை சேர்த்த உடனே அதுக்கு தேவையான தண்ணி 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போடலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இது 2மே போதும். இப்போ இது கொதித்து சுண்டி வரும்போது இறக்கி வச்சிடலாம். வடகரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சுவையான வடகரி தயார்.